ஓம் சாந்தி 8/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆவதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யுங்கள். அனைத்து வகையான சேவை செய்பவராக ஆகுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: எந்த முயற்சி செய்வதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் பல மடங்கு செல்வந்தராக ஆகிறீங்க? பதில்: கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்குவதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய முயற்சி ஆகும்ன்றாரு. அதை நம்ம கண்ணால பாக்குறோம்ல, எதா இருந்தாலும் நம்ம நல்லதாவே பார்க்கணும். அதை யாரையும் நல்லவங்க கெட்டவங்க எப்படியுமே பார்க்காம அவங்க ஆத்மா அந்த உடல்ல நடிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கண்கள் மூலமா நம்ம இந்த குற்றப்பார்வையே இருக்கக்கூடாது. அது பெரிய முயற்சின்றாரு. கண்கள் தான் அதிகம் ஏமாற்றுறது. கண்களை குற்றமற்றதாக ஆக்குவதற்காக தந்தை யுக்தி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகளை ஆன்மீக பார்வையுடன் பாருங்கள். அதாவது எல்லாரையும் பார்க்கும்போது நெற்றியில இருக்கிற ஆத்மான்ட்டு பாருங்க. அவங்க ஒரு ஆத்மா அந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு பாருங்க. தேகத்தையே பார்க்காதீங்க. நான் ஆத்மா என்ற பயிற்சியை உறுதி செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இந்த முயற்சியின் மூலம்தான் நீங்கள் ஜென்ம ஜென்மங்களுக்கு செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாட்டு: மனிதர்களே பொறுமையாக இருங்கள்ட்டு பாட்டு உள்ளது. ஓம் சாந்தி. இவ்வாறு சொல்லியது யார்? சிவபாபா சரீரத்தின் மூலம், பிரம்மாவின் சரீரம் மூலம் சொல்றாரு நமக்கு. ஓம் சாந்தி சொல்றாரு, எந்த ஆத்மாவும் சரீரமின்றி பேச முடியாது. தந்தையும் சரீரத்தில் தான் பிரவேசம் செய்து ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறார். வாய் இருந்தா தானே பேச முடியும். அப்ப கடவுள் கூட அவர் உடல்ல வர்றதில்ல, பிறப்பிறப்பு எடுக்கிறது இல்லை. அப்பன்னா அவர் உடல் இருந்தா தானே அவர் புரிய வைக்க முடியும். அதனால ஒரு சரீரத்தை பிரவேசம் பண்ணி தான் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, இப்போது உங்களுக்கு உலகாய தொடர்பு கிடையாது. இது ஆன்மீக தொடர்பாகும்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மாவோட ஞானம் கிடைக்குது. தேகதாரிகளாக இருக்கும் அனைவருமே இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க. தந்தைக்கு தனக்கென்று தேகம்லாம் கிடையாது. ஆக சிறிது காலத்திற்காக இவரது சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருக்கிறாரு. பாபாவுக்கு உடம்பு கிடையாது. அதனால சிவபாபா இவரோட உடம்பு ஆதாரமா எடுத்து நமக்கு படிக்க வைக்கிறாரு. தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள் என்று இப்போது தந்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க உட்காரும் போது நம்ம முரளியை கேட்கும் போது ஆத்மா உணர்வுல கேட்டாதான் புரியும். உடல் உணர்வுல கேட்டா சந்தேகம் வரும். ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு உட்காருங்க. எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைக்கிறார். அவரை தவிர வேறு யாரும் இவ்வாறெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஆத்மாவுக்கு எவ்வாறு புரிய வைக்க முடியும்? ஆத்மாக்களுக்கு புரிய வைப்பதற்கு பரமாத்மா தேவை. யார் சொன்னா கேட்பாங்களோ அவங்க சொன்னாதானே கேட்பாங்க. அப்ப ஆத்மா யார் பேச்ச கேட்கும்னா பரமாத்மா பேச்சை தான் கேட்கும். அதனாலதான் அவர் மாத்திட்டு இருக்கிறாரு ஆத்மாவை. அவரை யாருமே அறியவில்லை. அவர் அவர் கடவுள் யாருன்னு யாருக்கும் தெரியல. திருமூர்த்தியிலிருந்தும் கூட சிவனை நீக்கிட்டாங்க. பிரம்மாவின் மூலம் யார் ஸ்தாபனை செய்வார்கள்? பிரம்மா புது உலகை படைக்கக்கூடியவர் கிடையாது. இப்ப பிரம்மா மூலம் தான் அவர் கடவுள் யார் மூலமா தான் செய்யறாரு. அதாவது பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலம் விநாசம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிரம்மா புது உலகெல்லாம் படைக்கல. அல்லாஹ் தான் இவனை படைச்சார். கடவுளே தான் புது உலகத்தை படைச்சார். பிரம்மா படைக்கிறவ கிடையாது. பிரம்மா மூலமா படைக்கிறது யாருன்னா சிவன் தான். அனைவரையும் படைக்கக்கூடிய எல்லையற்ற படைப்பாளி ஒரே ஒரு சிவபாபா தான் ஆவார். பிரம்மாவும் இப்போது மட்டும்தான் உங்களது தந்தையாக இருக்கின்றார். சங்கமத்திற்கு பிறகு அவர் இருக்க மாட்டார். இப்பதான் பிரம்மா பாபா நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. அதாவது அலௌகிக்க தந்தையா இருக்கிறாரு. ஆனா இந்த சங்கமயுகம் முடிஞ்சுன்னா அப்புறம் அவர் யாருன்னே நம்ம மறந்துடுவோம். அங்க லௌகிக்க தந்தை மட்டுமே இருப்பாங்க. கலியுகத்திலையும் லௌகிக்கம் மற்றும் அலௌகிக தந்தை இருக்கிறாங்க. அதாவது சொர்க்கத்துல வெறும் லௌகிக தந்தை தான் இருப்பாங்க. இப்ப கலியுகத்துல கூட நம்ம பாத்தீங்கன்னா நம்மள இந்த உடலுக்கான அப்பாவை லௌகிக அப்பா சொல்லுவோம். அலௌகிகன்னா பிரம்ம பாபாவை. இப்போது சங்கமத்தில் லௌகிக்கம், அலௌகிக்கம் மற்றும் பரலௌகிக்கம் என்ற 3 தந்தைகள் இருக்கிறாங்கன்ட்டு சொல்றாரு. இப்ப சங்கமயுகம் வந்துட்டாலே நமக்கு நம்ம உடலுக்கான தந்தை இருக்கிறாரு. நம்மளுடைய பிரம்மா பாபா இருக்கிறாரு. அவரு அலௌகிக தந்தை. இன்னொருத்தவர் சிவபாபா ஆத்மாவினுடைய தந்தை, பரலௌகிக தந்தை என்ற 3 தந்தைகள் இருக்கிறாங்க. என்னை சுகதாமத்தில் யாரும் நினைவு செய்வது கிடையாது என்று தந்தை சொல்றாரு. யாரும் சொர்க்கத்துல அவரை நினைக்கவே மாட்டாங்க. சுகமா இருக்கும்போது யாரும் நினைப்பாங்க? இங்கேயே நம்ம துக்கத்துல இருக்கும் போதே கடவுளை மறந்துட்டு அழுகுறோம். துக்கமா இருக்கும்போது கூட அந்த துக்கத்தையே நினைச்சுதான் டென்ஷன் ஆகுறோம். எங்க கடவுளை நினைக்கிற? கடவுளே வா என்னை காப்பாத்து, இந்த துக்கத்துல இருந்து நீக்குன்னு கூப்பிடுறோமா? அப்பயே மறந்துட்டு எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு உட்காந்து அழுவோம். எங்கேயாவது கடவுளை நினைக்கிறோமா? துக்கதாமத்திலே அவரை நினைக்க மாட்டோம். அப்ப சுகமா இருக்கும்போது யாரும் நினைப்பாங்க? சுகதாமத்துல அவரை யாரும் நினைக்கிறதே இல்லை. உலகுக்கு எஜமானர்களாக தந்தை ஆக்கி விடுகின்றார். பிறகு ஏன் கூச்சலிடுறாங்க?
அங்க வேற எந்த கண்டங்களும் இருக்காது. அங்க வெறும் சொர்க்கம், அதாவது இந்தியா பாரதம் மட்டும்தான் இருக்கும், சொர்க்கம் மட்டும்தான் இருக்கும். சூரிய வம்சத்தினர் மட்டும்தான் இருப்பாங்க. சந்திர வம்சத்தினர்களும் பிறகுதான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உலகத்துல சூரிய வம்ச ராஜ்யம் நடக்கும். அதுல வந்து 9 லட்சம் பேர் தான் வந்து நடிப்பாங்க. ஆத்மாக்கள் 9 லட்சம் தான் டோட்டல் பாப்புலேஷனே இருக்கும். அதுக்கப்புறம் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே 3 கோடியில வந்துடும். சூரிய வம்சம் 3 கோடி வரும். அப்புறம் 3 கோடியில இருந்து சந்திர வம்சம் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 33 கோடியா வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க பாப்புலேஷன் 800 கோடி. ஏன்னா எல்லா தர்மமும் வந்துருச்சு இல்லையா. எப்போது தந்தை சொல்றாரு, குழந்தைகளே பொறுமையா இருங்க, இன்னும் சிறிது காலம் தான் இருக்கு. நமக்கு ஒரே டென்ஷன் ஆகிறோம் இல்லையா, எப்படா இந்த உலகம் முடியும், எப்படா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். அதனால பாபா சொல்றாரு பொறுமையா இருங்க, இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, நன்றாக முயற்சி செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நல்லா நினைங்க, தெய்வீக குணங்களை தாரணை செய்யவில்லைன்னு பதவியும் குறைஞ்சு போயிடும். சொர்க்கத்துக்கு உள்ள போகணும்னா இந்த 5 விகாரம் இருக்கக்கூடாது. 5 விகாரம் தான் நாட் அலோடு சொர்க்கத்துல. தேவதையே கிடையாதுன்னா அப்புறம் தேவதை ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னா எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால தெய்வீக குணங்களை தாரணை செய்யலைன்னா பதவி குறைஞ்சிடும். இது மிகப்பெரிய லாட்ரி ஆகும். வக்கீல், சர்ஜன் போன்ற ஆவதும் லாட்ரி அல்லவா. அதிகம் சம்பாதிக்கிறாங்க, பலர் மீது அதிகாரம் செலுத்துறாங்க. யார் நன்றாக படிச்சு கற்பிக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த வக்கீல் ஆவறது, சர்ஜன் ஆவறதுலாம் கூட லாட்ரி தானே. ஏன்னா நிறைய அதுல சம்பாதிக்கிறாங்களே. இப்ப சர்ஜன் ஆகுறாங்கன்னா ஒரு டாக்டர் படிப்பு படிச்சாலே பெரிய படிப்பு. சர்ஜன் ஆயிட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இல்லையா. ஒரு ஆப்ரேஷனுக்கு அவ்வளோ காசு வாங்குறாங்கல்ல. அதுன்னு பலர் மீது அதிகாரம் செலுத்துறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த படிப்பு மேல அதிகாரம், அந்த படிப்பினால கிடைச்சதுதான் அந்த அதிகாரம். அப்ப இங்கேயும் அதே மாதிரி தேவதை ஆகக்கூடியவங்க நல்லா படிச்சு மத்தவங்க சொல்லி கொடுக்கணும். அவங்கதான் உயர்ந்த பதவி அடைவாங்க. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் விக்கிரமம் விநாசமாகும். பாபா நினைச்சா பாவம் போயிடும். தந்தையும் அடிக்கடி மறந்து போயிடுறீங்கன்றாரு. மாயை நினைவு மறக்க வச்சிருது. அதாவது உலகாய விஷயங்களை போய் மாட்டிக்கிறோம். தானாவே வருது இல்லையா. மாயாட்ட போய் முதல வாய்க்குள்ள போய் மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், கடவுளே மறந்துடுவோம்ல. அந்த மாதிரி இப்ப மாயா வந்து நம்மள மறக்கடிக்குது. ஞானத்தை மறக்க வைப்பதெல்லாம் கிடையாது. ஞானம் மறக்கல, ஆனா பாபா மறந்துறீங்க. சுய முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்றால் சார்ட் வைங்கன்ட்டு பாபா தந்தை சொல்லவும் செய்யறாரு. தினமும் பாபா என்ன சொல்றாரு பாருங்க, சார்ட் வைக்க சொல்றாரு. அப்பதான் தெரியும் நான் நினைக்கிறேன்னா இல்லையான்னு. முழு நாளும் எந்த பாவக்காரையும் செய்யவில்லை தானேன்ட்டு செக் பண்ணுங்க, இல்லைன்னு 100 மடங்கு பாவமாகிடும்ட்டு பாபா சொல்றாரு. யஞத்தை பாதுகாப்பவர் அமர்ந்திருக்கிறார், அவரது கட்டளைப்படி செய்யுங்கள். எங்கு அமர செய்தாலும் சாப்பிட என்ன கொடுத்தாலும் சரியே என்று சொல்றீங்க இல்லையா. பிகே ஆனது சொல்றோம், எங்க சிவபாபா எங்க உட்கார வைக்கிறாரோ அங்க உட்கார்றேன், என்ன சாப்பிட கொடுக்குறாரோ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆக மற்ற ஆசைகளையும் விட்டு விட வேண்டும்ன்றார். நம்ம ஏன் திரும்ப கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் ஆசைதான். ஆசையே அழிவிற்கு காரணம்ன்ட்டு புத்தர் சொன்னார்ல. அந்த மாதிரி எல்லா ஆசையும் விட்டாதானே நம்ம நிம்மதியா இருக்க முடியும், இல்லைனில் பாவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்ன்றாரு. ஆத்மா தூய்மையானதாக எப்படி ஆகும், யஞத்தில் எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது. இங்க நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆகுறீங்க. திருடுவது, ஏமாற்றுவது போன்றவைகள் பாவம் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. மாயை வந்து பிரவேசம் செய்யுது நிறைய பேர் மேல, அதனாலதான் திருடுறாங்க, ஏமாத்துறாங்க. யோகாவிலும் இருக்க முடியாது, ஞான தாரணையும் செய்ய முடியாதுன்ட்டு பாபா சொல்றார். ஒருவேளை நான் கண்ணில்லாத குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகவில்லை எனில் என்ன பெயர் கிடைக்கும் என்று தனது உள்ளத்தை கேளுங்கள். இப்ப பாருங்க, நமக்கு 3வது கண்ணை பாபா திறந்துட்டாரு. நம்ம போய் மத்தவங்களுக்கு 3வது கண்ணை திறக்கணும். கண்ணில்லாத குருடர்களுக்கு ஊன்றுகோலாகணும், ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும். நான் அந்த மாதிரி இருக்கேனான்ட்டு உங்க உள்ளத்தை கேளுங்கள். குருடன் என்றுதான் கூறலாம் அல்லவா. திருதராஷ்டிரன் குழந்தை என்று இந்த நேரத்திற்கானதுதான் பாடப்பட்டிருக்கிறது. குருடனோட மகன் குருடனான்ட்டு திரௌபதி அதை கேட்டுருவாங்க. இந்த திருதர துரியோதனனை, அதாவது அந்த ஏதோ ஒரு நடந்து போகும்போது அந்த ஒரு ஆறு மாதிரி இருக்கும். அது ஆறுன்னு நினைச்சு, ஆறு மாதிரி தெரியாது, அது காணல் நீர் மாதிரி இருக்கும். அதனால அதுல வந்து குளம் மாதிரி இருக்கும். அதுல போய் சும்மா நடந்து வரேன்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துருவாரு. அப்ப வந்து சிரிக்கும் அந்த திரௌபதி, சிரிச்சுட்டு குருடனுடைய மகன் குருடனான்னு சொல்லி கேட்டுரும். அந்த வார்த்தையாலதான் அந்த மகாபாரத போரே நடக்கும், அவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும். அதனால பாபா சொல்றார், திருதராஷ்டிரன் குழந்தை என்று இந்த நேரத்துக்கானதான் பார்வை. இப்ப எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, குருடனாரதான் இருக்கிறாங்க இல்லையா. ஞான கண்ணே இல்லை யாருக்கும். ஆத்மான்ற 3வது கண் மூடி இருக்குது எல்லாருக்கும். அது ராவண ராஜ்யம் ஆகுன்றாரு. நீங்கள் சங்கமத்துல இப்ப இருக்கிறீங்க, ராமராஜ்யத்தில் சுகம் அடையக்கூடியவர்கள். நம்ம எல்லாருமே சங்கம யுகத்துக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாரும் போய் ராமராஜ்யம்னா சொர்க்கத்துல சுகம் அடையக்கூடியவர்கள் நீங்கன்றாரு. பரம்பிதா பரமாத்மா எவ்வாறு சுகம் கொடுக்கிறார் என்பது யாருடைய புத்தியிலும் வருவது கிடையாது. இப்ப நம்மளுக்கு எப்படி சுகம் வருது, ஆத்மாவுக்கு எப்படி சுகம் வருதுன்ட்டு யாருக்கும் தெரியல. எவ்வளவுதான் நல்ல முறையில் புரிய வச்சாலும் புத்தியில அமர்வது கிடையாது. தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் பரமாத்மாவின் ஞானத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியும்ட்டு பாபா சொல்றாரு. முதல்ல தன்னைத்தான், யாரு தான் ஒரு நான் உயிர், அதாவது உயிர் போயிடுச்சுன்றாங்களே, நான் தான் அந்த உயிர், இந்த உடல் நான் கிடையாது, நான் போனா இந்த உடல் வந்து மண்ணில் மைக்கிறோம்,
இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே பரமாத்மா ஞானத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஆத்மாவும் எப்படி முயற்சி செய்தோ அவ்வாறு தான் பலன் ஆகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. கடைசி நேரத்தில் யார் மனைவியை நினைக்கிறாங்களோ என்று கூட பாடப்பட்டிருக்குது. அதாவது எப்படி நம்ம சாகும்போது சாகும் தருவாயில யாரை நினைக்கிறோமோ அவங்க நினைவுல தான் சரீரம் விடுவோம். அப்ப அதே வீட்டுல போய் அங்கேயே பிறந்துருவோம் இல்லையா. அதுதான் பாடப்பட்டிருக்கிறது. அப்ப கடவுளோட நினைவுல எல்லாம் பக்தியில வந்து கிருஷ்ணரை நினைச்சுன்னு சாவுறாங்க. ஆனா கிருஷ்ணர்கிட்டயே போறாங்க. கிருஷ்ணரே ரீபத்துல இருக்கிறாரு அப்படின்னும் போது கிருஷ்ணர்கிட்டயும் திரும்ப இங்கேதான் வந்து பக்தி மார்க்கத்துல பிறந்து திரும்ப பக்தி செய்யற வீட்டுல பிறந்து பக்தி தான் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப உண்மையான முக்தி ஜீவன் முக்தி எப்படி கிடைக்கும்? பிறவா நிலை வேணும்னு கேக்குறீங்க. ஆனா எப்படி பிறவா நிலை கிடைக்கும்? யாரை நினைச்சா நம்ம எங்க அடுத்து நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன, உண்மையான கதி என்ன, எங்க போகணும், கடைசி நிலை என்ன, கடைசி மார்க்கம் என்ன, கடைசி கடை எது, எங்க இருந்து வந்தோம், எங்க போகணும்? பரலோகத்துல இருக்கக்கூடிய பரம்பிதாவேன்றாங்க. யாராவது வந்து ஏதாவது வந்து சாதாரணமா ஓட்டிட்டு வந்தாங்க பைக்குன்னா வரவங்க எதிர வரவங்க சொல்லுவாங்க, ஏன்னா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா பரலோகத்துக்கு போறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எங்க இருந்து வந்தோம்? ஆத்மா அங்கதான் போகுதுன்னு தெரியுது எல்லாருக்கும். எங்க போவோம்? கடைசியா ஆத்மா பரலோகத்துக்கு தான் போகும். அதுதான் வீடு, அங்கதான் நம்ம போய் ஆகணும். அதுதான் முக்தி. அப்ப இது எதுவுமே தெரியல. அப்ப அதை நினைவு செஞ்சாதானே அங்க போக முடியும். அப்ப கரெக்டா வந்து அந்த பரலோகத்துல இருக்கிற வரம்பிதா யாரோ அவரை நினைச்சாதான் முக்தி கிடைக்கும். சொர்க்கம்ன்றது ஜீவன் முக்தி. உடம்புல இருந்துட்டே முக்தி அடைஞ்ச ஆசையே இல்லாத நிலையில வாழறது ஜீவன் முக்தி. அது இங்கே வாழ்ந்தாதான் அங்க போய் வாழ முடியும். இங்கே அந்த பிராக்டிஸ் இருந்தாதான் சொர்க்கத்துல அதே மாதிரி வாழ்க்கையே நமக்கு கிடைக்கும். உடல்ல இருந்தே ஜீவன் முக்தி நிலை நமக்கு கிடைக்கும். அதை இங்கே நீண்ட காலம் நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க போக முடியும். இல்லைன்னா துவாபரயுகத்துல இருந்து தான் வர முடியும். இதெல்லாம் பாபா நமக்கு சொல்லிதான் புரிய வச்சார். யார் என்னை நினைவு செய்வார்களோ அவர்கள் என்னை அடைவார்கள்ன்ட்டு தந்தை சொல்றாரு. இப்ப மத்தவங்கள நினைவு பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட போய் பிறந்துருவீங்க. என்ன நினைவு பண்ணீங்கன்னா என்கிட்ட வருவீங்க. அதுதானே கீதையில இருக்குது. யார் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன வந்து அடைவாங்கன்ட்டு கீதையில இருக்குது. பகவத்கீதையில இருக்குது. ஆனா சொன்ன ஒரு பேரை தான் மாத்திட்டாங்க. கிருஷ்ணரை போய் யாரும் அடையறது இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் இருக்கிறது சொர்க்கம். அங்க யார் போய் பிறக்கிறோம்? கிருஷ்ணரை நினைச்சிட்டே செத்தா சொர்க்கத்துல போய் பிறக்கிறோமா? இல்லையே. கிருஷ்ணரே பிறப்பிறப்புல இருக்கிறாரு. இல்லைன்னா அதிக தண்டனை அடைஞ்சு பிறகு வருவீங்கன்றாரு. இப்ப என்ன நினைச்சீங்கன்னா சொர்க்கத்துல போய் பிறப்பீங்க, அதாவது என்கிட்ட வந்துருவீங்க. இல்லைன்னா அதிக தண்டனை அடைஞ்சு வருவீங்க, பிறகுதான் வருவீங்கன்றார். சத்தியுகத்திலயும் வரமாட்டீங்க, திரேதாயுகத்திலயும் கடைசியில தான் வருவீங்கன்றாரு. பிகேசியே சொல்றாரு. பிகேஸுக்கே இது வந்து என்ன சொல்றாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு. என்னை நினைச்சீங்கன்னே சரியான விட்டீங்கன்னா என் கூட வருவீங்க. என்னை நினைக்கலன்னா பதவி குறைஞ்சு போயிட்டு சத்தியுகம் கடைசியில வருவீங்க. இல்லைன்னா சத்தியுகத்துல கூட வரமாட்டீங்க, தண்டனை அடைஞ்சு திரேதாயுகத்துல தான் வருவீங்க. வெள்ளி யுகத்துல தான் வருவீங்க, தங்கத்தையே பார்க்க மாட்டீங்கன்றாரு. சத்தியுகம் திரேதாவே பிரம்மாவின் பகல் என்று கூறப்படுகிறது. ஒரே ஒரு பிரம்மாவை மட்டும் இருக்க முடியாது. பிரம்மாவுக்கு பல குழந்தைகள் இருக்கிறாங்க அல்லவா. இப்ப பிராமணர்கள் தான் சூஸ் பண்ணியிருக்காருல்ல. ஒரு ஒரு ஆத்மாவையும் அங்கங்க துக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் செலக்ட் பண்ணி ஞானம் கொடுக்குறாரு. அந்த ஆத்மா தான் போயிட்டு தேவதையா நடிக்குது. அதெல்லாம் பிகேவா மாத்துறாரு. அப்ப அவங்க எல்லாம் பிராமணர்கள் பிரம்மாவுக்கு பல குழந்தைகளா மாறுறாங்க இல்லையா. பிராமணர்களின் பகல் பிறகு பிராமணர்களின் இரவு ஏற்படும். இப்போது இரவை பகலாக்குவதற்காக பாபாவே வந்துட்டார் இல்லையா, தந்தையே வந்துட்டார். இந்த காரிருள்ல இருக்குது கலியுகம். இந்த கலியுகத்தையே சத்தியுகமா மாத்த போறாரு. பிராமணர்கள் தான் பகலுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. இப்ப நம்ம தான் அவங்களுக்கு உதவியாளரா இருக்கிறோம். பாபாவுக்கு உதவியாளரா இருந்து பகலுக்கு போறதுக்கு ஏற்பாடு செய்யறோம். தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார். தெய்வீக தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்பட்டே ஆக வேண்டும்ன்றாரு. நீங்க ஒன்னும் செய்யலைன்னா கூட மத்தவங்க மூலமா செய்ய வச்சிருவாரு. யாரெல்லாம் அணில் சேவை பண்றாங்களோ, ராமர் வந்து அந்த 3 கோடு போட்டாருன்னு சொல்லுவாங்க. அணில் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு ராமருக்கு, மக்கி வந்து ஹெல்ப் பண்ணிச்சு, எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் ராமருக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம செய்யணும். நம்ம செய்யலைன்னா வேற யாராவது செஞ்சிருவாங்க. யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க. கண்டிப்பா தெய்வீக தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்பட்டே ஆக வேண்டும். ஏன்னா சொர்க்கம் வந்தே ஆகணும். கலியுக விநாசம் அவசியம் ஏற்படும். இந்த கலியுகம் கடைசியில அழிஞ்சுதான் போகும். யாருக்காவது உள்ளுக்குள் சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவர்கள் வெளியேறிடுவாங்க. முதலில் நம்பிக்கை, பிறகு சந்தேகம் வந்துருது. சிலர் அப்படியே நம்ம ஞானத்தை சொன்னோடனே ஆமாங்க கரெக்டு தாங்க உள்ள வருவாங்க. அப்புறம் ஏதோ இந்த விநாசம் எல்லாம் பத்தி சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, உடனே போயிடுவாங்க. இங்க இறந்து பிறகு மீண்டும் பழைய உலகில் சென்று பிறப்பு எடுத்துடுறாங்க. பிகேவா ஆகுறாங்க. அப்புறம் போயிட்டு நான் பிகேவா ஆயிடுறாங்க, அழிந்து விடுறாங்க. தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா. இங்க வந்துட்டா பாபா என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். குழந்தைகளுக்கு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்களை இப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் ஆத்மா தேகம் அல்ல என்பதை முதலில் ஃபர்ஸ்ட் புரிய வைங்க எல்லாருக்கும். வர்றவங்களுக்குலாம் நம்ம இந்த உடலே கிடையாது, நம்ம உயிர் புள்ளியா இருக்கிறோம். நம்மளும் ஒரு லைட்டு தான். காட் இஸ் லைட்னு சொல்றாங்கல்ல, அவரோட குழந்தைகள் நம்மளும் லைட்டா தானே இருப்போம். நம்ம ஒளி புள்ளி, ஆத்மா ஒளி புள்ளி.
நம்ம இந்த நெற்றி புருவ மத்தியில நம்ம இருக்கிறோம். இந்த உடல்ல ஒட்டாம தான் இருக்கிறோம். இந்த உடல் அழிஞ்சு போகுது, நம்ம அழியறது இல்ல. இல்லையெனில் முழு லாட்டரியும் தொலைந்து போயிடும்ன்றாரு. ஆத்மானே புரியலன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாட்டரியே கிடைக்காதுன்றாரு, ஆஸ்தியே கிடைக்காது. அங்கு ராஜா பிரஜைகள் எல்லாருமே சுகமா தான் இருப்பாங்க சொர்க்கத்துல. இங்க பாத்தீங்கன்னா இங்க இங்க வந்து யாரு உலகத்தை ஆள்றாங்களோ அவங்க ஜாலியா இருப்பாங்க. ஆனா ஏழைகள் கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டு கூட இல்லாம. ஆனா அங்க வந்து சொர்க்கத்துல ஏழைகள் பிரஜைகள், பணக்கார பிரஜைன்னு இருப்பாங்க, ஏழை பிரஜைன்னு இருப்பாங்க. எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க. எல்லாருமே தங்க வீட்டுல தான் இருப்பாங்க, தங்க மாளிகையில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அங்க ராஜா பிரஜைகள் லட்சுமி நாராயணனும் சுகமா வாழ்வாங்க. அவங்க கூட இருக்கிற வேலைக்காரங்க கூட சுகமா இருப்பாங்க. அங்க இருக்கிற பிரஜைகள் எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க. இருப்பினும் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா. இருந்தாலும் லட்சுமி நாராயணன் எங்கே, பிரஜைகள் எங்கே? அதனால உயர்ந்த பதவி அடையறதுக்கு முயற்சி செய்யணும் அல்லவான்றாரு. சுகதாமத்திற்கு செல்வம் அல்லவா என்று இருந்து விடக்கூடாது. நான் ஏதோ ஒரு பதவி அடைஞ்சிட்டு போறேன், நான் பிரஜையா வேலைக்காரியா கூட வந்துட்டு போறேன், இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போறேன் தானே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உயர்ந்த பதவி அடைய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ராஜா ஆவதற்காக நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. இவ்வாறு புத்திசாலிகளும் தேவை. தந்தையின் சேவையும் செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை இல்லையெனில் ஸ்தூல சேவையும் இருக்கிறது. இப்ப சப்போஸ் நமக்கு இந்த வாய் வழியா நம்ம ஞானம் சொல்ல தெரியல அப்படின்னா சென்டர்ல ஏதாவது ஒரு வேலை ஸ்டார் தூக்கி போடுறது, ஏதாவது நம்மளால முடிஞ்ச சேவையை செய்யலான்றார். சில இடங்களில் சகோதரர்களும் வகுப்பு நடத்துறாங்க. சில சென்டர்ல பிரதர்ஸே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு சகோதரி இடையிடையில் சென்று வகுப்பு நடத்துறாரு. சில சகோதரிகள் வந்து நடுவில் எப்போ அவங்களால முடியுதோ அப்பப்போ போயிட்டு வகுப்பு நடத்துறாங்க. மரம் சிறிது சிறிதாக வளர்ச்சி அடைகிறது அல்லவா. சென்டர்களில் எவ்வளவு பேர் வர்றாங்க, பிறகு நாளடைவில் மறைஞ்சு போயிடுறாங்கன்றாரு. அதாவது எவ்வளோ பேர் ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் நடக்குது. 100 வருஷமா சிவபாபா வந்ததுல இருந்து பிகேஸ தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. வர்றாங்க போறாங்க, வர்றாங்க போறாங்க. மாயா டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாரு, அந்த மாயாட்ட தோத்துடுறாங்க. தோத்துட்டு திரும்ப அந்த பக்கம் சென்டர் பக்கம் வர்றதே இல்லை. பிறகு நாளடைவில் மறைஞ்சிடுறாங்க. விகாரத்தில் விழுந்து விடும்போது சென்டருக்கு வருவதற்கு வெக்கம் ஏற்படுகிறது, தயக்கம் ஏற்படுகிறது, இந்த வியாதி ஏற்பட்டு விடுகிறது என்று கூறுவர். அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து இப்ப புரிய வச்சுட்டே இருக்கிறாரு. எல்லாத்தையும் முரளிலே சொல்லிடுறாரு பாபா. தனது கணக்குகளை தினந்தோறும் வைங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எந்த தவறும் சேமிப்பு ஆகவில்லை தானே, உங்க சார்ட் வைங்க டெய்லின்றாரு. அவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்க ரிப்போர்ட்டை. நான் காலையில இருந்து எவ்வளவு நேரம் நினைச்சேன், நான் யாருக்காவது துக்கம் கொடுத்தனா? பிகே ஆகி கூட நம்ம விக்ரமம் பண்றதை நிறுத்தவே இல்லை. அதான் பாபா சொல்றாரு, விக்ரமத்தை என்கிட்ட சொல்லுங்க, சொன்னா பாதியா குறைஞ்சிரும்ன்றாரு. அவர்கிட்ட இப்ப பாதியா சொன்னா நம்ம செஞ்சுட்டோம், அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணோம்ல, நான் வந்து இந்த தப்பை பண்ணிட்டேன், அந்த தப்பு தான் இது அப்படின்னு பிகே ஆன பிறகு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அட்லீஸ்ட் புரிஞ்சு நம்ம ரியலைசேஷன் ஆனாலே அதுக்கு பாபா மன்னிப்பு கொடுத்துறாரு. சில பேர் ரியலைஸே பண்ணாம தான் பண்ண தப்புன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது யார்கிட்டயாவது ஹார்ஷா பேசுவாங்க, அது தப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது மாண்பி கேஸ் மாதிரியே நினைச்சிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணணும் இல்லையா, ரியலைஸ் பண்ணி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு பாபாட்டையாவது அட்லீஸ்ட் அவங்க செஞ்சு யார்கிட்ட நம்ம பண்ணமோ அந்த தப்பை அவங்கள்ட்ட போய் சொல்லலைன்னா கூட அட்லீஸ்ட் பாபாட்டையாவது லெட்டர் எழுதி வச்சு, பாபான்னு இந்த தப்பு பண்ணிட்டேன், என் மனசு உறுத்துது அப்படின்னு எழுதணும் இல்லையா. அது மாதிரி எழுதினா கூட பாபா மன்னிச்சிடுவார். எந்த தவறும் சேமிப்பு ஆகவில்லை தானேன்ட்டு பாருங்க, உங்க சார்ட்டை பாருங்க, லாபம் மற்றும் நஷ்ட கணக்கை பாருங்கன்றாரு. இந்த பிசினஸ்காரங்களாம் எவ்வளவு லாபம் வந்தது எவ்வளவு நஷ்டம் வந்துச்சுன்னு டெய்லி சாயங்காலம் பார்ப்பாங்க. இன்னைக்கு முதல் இவ்வளவு போட்டோம், ப்ராஃபிட் இவ்வளவு வந்தது, லாஸ் இவ்வளவு ஆயிடுச்சுன்ட்டு. அதை பார்த்தா தானே லாப நஷ்ட கணக்கு தெரிஞ்சா தானே அடுத்த பிசினஸ் ஒழுங்கா பண்ண முடியும். எவ்வளவு சேமிப்பாகுது எவ்வளவு குறையுதுன்னு தெரியும். அது மாதிரி நம்ம ஆத்மால ஸ்டாக்கு, ஆத்மால எவ்வளவு தெய்வீக குணங்கள் ஸ்டோர் ஆயிருக்கு, எவ்வளவு சக்தி ஸ்டோர் ஆயிருக்குன்னு டெய்லி எப்படி நம்ம பாக்குறது, செக் பண்ணாதானே தெரியும். நான் இவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சேன், ஆனா சாயங்காலமே உட்காந்து ஒருத்தவங்கள்ட்ட கத்திட்டேன், நான் வாங்கின சக்தி எல்லாம் போயிடுச்சு. இப்ப என்னதான் தெய்வீக குணங்கள் எனக்குள்ள வந்தது, எதுவும் வரல, ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் எனக்கு பிடிச்ச விகாரம் போல, இன்னும் கோபம் போல, இன்னும் காமம் போல. எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றத பாபாட்ட சொல்லுங்க. சார்ட் வைங்கன்றார் பாபா. ஆசைப்பட்டுட்டேன், பற்று வச்சுட்டேன், எல்லார் மேலேயும் பற்று வச்சுக்கின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் வந்து பேராசைப்பட்டுட்டேன் பாபா, இதுக்கெல்லாம் நான் பேராசைப்பட்டதுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எல்லாத்தையும் பாபாட்ட எழுதுங்க. 5 விகாரத்துல என்னென்ன உங்களுக்கு இன்னும் இருக்குதுன்றத பாபாட்ட சொன்னாதான் தெரியும், பாபாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆத்மா தூய்மையாக ஆகிவிடுகிறது என்றால் 21 பிறகுகளுக்கு சேமிப்பு ஆகிறதுன்றாரு. இப்ப நம்ம தூய்மை ஆயிட்டோம்னா 21 பத்துக்கும் நம்ம தூய்மை ஆயிடும். தந்தையின் நினைவின் மூலம் தான் சேமிப்பு ஏற்படும். பாபா நினைக்க நினைக்கதான் இந்த சேமிப்பு ஏற்படும். பாவங்கள் அழிஞ்சிரும். அவரை நினைச்சாலே தப்பு பண்ண மாட்டோம் இல்லையா, அப்ப பாவம் அழிஞ்சிரும். பத்தித பாவனான பாபா வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று சொல்லவும் செய்றீங்க. வந்து உலகுக்கு எஜமானர்களாக ஆக்குங்கள் என்று ஒருபோதும் சொல்றது கிடையாது. நம்ம அவர் கூப்பிட்டதே எதுக்கு தெரியுமா, கடவுளே என்னை வந்து தூய்மையாக்கு,
நான் என்ன இப்படி ஆயிட்டேன், என்னை மாத்து அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க எல்லாரும். ஆனா வந்து உலகிற்கு எஜமானரா ஆக்குங்கள்ட்ட யாரும் கூப்பிடுறதில்ல. முக்தி மற்றும் ஜீவன் முக்தி 2 இடமும் தூய்மையான உலகம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும் அறிவீர்கள். அதான் பரந்தாமும் சொர்க்கம் 2மே தூய்மையான உலகம். எங்க போனாலும் போய்க்கலாம். ஆனா நம்ம அதுக்கான முயற்சி பண்ணாதான் போக முடியும். பரந்தாமம் போனோம்னா பிரச்சனை இல்லை. அது கடைசியில சரீரம் விட்டு போகும்போது எல்லாருக்குமே முக்தி கிடைக்கும். அவங்க கடைசியா சரீரம் விட்டு பரந்தாமம் போயிடுவாங்க. ஆனா ஜீவன் முக்தி முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போனோம்னா இப்பவே முயற்சி பண்ணணும். நாம் முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் முழுமையான முறையில் படிக்கவில்லையோ அவர்கள் கடைசியில் தான் வருவாங்க. சொர்க்கத்திற்கு அனைவரும் அவரவர்களுக்கான நேரத்தில் தான் வருவாங்கன்றாரு. அதாவது இந்த முரளியை நல்லா கரெக்டாக படித்து அதை வாழ்க்கையில் தாரணை பண்ணணும். ஃபுல்லாக படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுவாங்க. சரியாக படிக்காதவங்க கடைசியில் சொர்க்கத்தினுடைய கடைசியில் வருவாங்க. சொர்க்கத்துல எல்லாரும் அவங்கவுங்க டைம் படி தான் வருவாங்க. அனைத்து விஷயங்களையும் இப்போ புரிய வைக்கப்படுகிறது. உடனேயே யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. நீங்கள் தந்தையை நினைப்பதற்கு இங்கு எவ்வளோ நேரம் கிடைக்கிறது. முதலில் தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கங்க என்று யார் வந்தாலும் சொல்லுங்கன்றாரு. இப்போ மற்ற ஆத்மாக்கள்லாம் எப்படி புரிய வைக்கிறது? ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்றதை புரிய வைங்க. அவங்க ஆத்மா நான் யாருன்ற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சிருச்சு இல்லையா? இவ்வளோ நாள் நான் யாருன்னே தெரியாம இருந்தோம். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், எதுக்கு முன்னாடி போன பிரிவில் என்னவா இருந்தோம், ஒரே குழப்பம். நம்ம யாருன்னே தெரியாம இருந்தது. ஆனா பாபா ஈஸியா சொல்லி புரிய வச்சா, நீ இந்த உடம்பே கிடையாது, நீ ஆத்மா, நீ உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்களா, அந்த உயிர் தான் நீ. ஆனா இந்த உடல்ல இருந்து கொஞ்ச காலம் நடிச்சிட்டு இருக்கிற, அடுத்து இந்த உடலை விட்டு ட்ரெஸ் மாத்துற மாதிரி வேற ஒரு உடலுக்கு போயிருவேன். போன பிறவில வேற உடல்ல இருந்த, உடல் தான் மாறுது, மற்றபடி நீ தான் ஆத்மான்ட்டு புரிய வச்சிட்டார்ல. எவ்வளோ சகஜமா பாபா இருந்து எவ்வளோ பெரிய கேள்விக்கு ஈஸியான ஆன்சர் சொல்லிட்டாரு. ஆனா அதை தாரணை பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாகுது. வாழ்க்கையில ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நினைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாகுது. இந்த ஞானம் தந்தை தான் வந்து கொடுக்குறாரு இல்லையா? அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். அதனால தான் அவர் சொன்னாதான் புரியுது, மற்றவங்க சொன்னா புரியாது. பாபா நினைவுல இருந்து சொல்லும் போது தான் எல்லாரும் ஆத்மான்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மாபிமானியாக நாம் ஆக வேண்டும். ஆத்மா தான் ஞானம் அடைகிறது. பரமாத்மா தந்தை நினைவு செய்வதன் மூலம் தான் இந்த பாவங்கள் அழிந்து போகும். பிறகு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானம் கொடுக்கின்றார். பாபா தான் வந்து நமக்கு எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். படைப்பவரை நினைவு செய்தால்தான் பாவங்கள் அழிந்து போகும். பிறகு படைப்பின் முதல் இடைக்கடை ஞானத்தை புரிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிடுவீங்க. அதாவது நம்ம அவரை நினைச்சா தூய்மையாயிடும். அப்புறம் இந்த சக்கரத்தை சுத்தி வந்தா ராஜாவாயிடும். இந்த 2 விஷயம்தான், அவ்வளவுதான் அப்படின்றாரு. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு பாருங்க. அவரை நினைச்சா பாவம் போயிடும், சக்கரத்தை சுத்தி வந்தா ராஜாவாயிடுவீங்க. அதாவது நான் தான் வந்து தேவதையா இருந்தேன், சத்திரியனா இருந்தேன், அப்புறம் வைசியராயிட்டு துவாபர யுகத்துல ராஜாவா, ஒற்றை கிரீடம் உள்ள ராஜாவா ஆனேன். அப்புறம் ஆனா ஃபர்ஸ்ட் ரெட்டை கிரீடம் உள்ள ராஜாவா இருந்தேன். அப்படியே நீங்க சுத்தி வாங்கலாம். கலியுகம் வந்துட்டேன், இப்ப பிராமணன் ஆயிட்டு பரிசாவாய் பறந்துருவேன். இந்த 5 சொருபத்தை சுத்தினீங்கன்னா ராஜாவாயிடுவீங்க, சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவீங்க. அவ்வளவுதான். இதை மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். சித்திரங்களும் உங்களிடம் இருக்கிறது. இதை முழு நாளும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கிறீங்க அல்லவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே, பாபா தான் டீச்சர், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானேன்றாரு. இல்லறவாசிகள் பலரும் மாணவர்களாக இருக்கிறாங்க. இப்ப நம்மளால நிறைய பேர் சென்டர்ல உள்ளவங்க சரண்டர் ஆனவங்க கொஞ்சம் பேர், நம்ம வெளியில இருந்து தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளும் மாணவர்களா ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கிறோம். நீங்களும் இல்லறத்துல இருந்து கொண்டே தாமரை மலை போன்று ஆக வேண்டும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு பாபாவுடைய ஸ்ரீமத் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் பிகேவாவே இருங்க. கடைசி வரைக்கும் பிகேவாவா இருங்க. நீங்க இருக்கிற இடம் மட்டும்தான் வீடு, மற்றபடி எல்லா ஸ்ரீமத்தும் நம்ம அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணணும். சென்டர்ல இருக்கிறவங்க மாதிரியே ஃபாலோ பண்ணணும். சகோதரன் சகோதரிகள் இடத்தில் ஒருபோதும் கெட்ட பார்வை ஏற்பட முடியாது. நம்ம யாரெல்லாம் நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் ஆத்மாக்கள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ கெட்ட பார்வை வராது. இவர்கள் பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர்கள் அல்லவா? கெட்ட பார்வையை நல்லதாக ஆக்குவதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனா அந்த பார்வை வந்து பாத்தீங்கன்னா அரை கல்பம் அதே பார்வை, ஆணா பாக்குறது, பெண்ணா பாக்குறது, தவறா பாக்குறது, கெட்டவங்களா பாக்குறது, நல்லவங்களா பாக்குறது, இது அப்படியே ரத்தத்துல ஊறின மாதிரி ஆத்மால ஊறி போச்சு. அதனால அது கஷ்டமா இருக்கு. அந்த பயிற்சியை மாத்தணும். பாபா சொல்றாரு, நான் எல்லாரையும் பார்க்கும்போது ஆத்மா பாருங்க, ஏன் தேகமா பாக்குறீங்க? பாம்பை பார்க்காதீங்க, நாகமணியை பாருங்கன்றாரு. அரை கல்பத்தின் பழக்கம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? அதனால தான் அப்படி பாக்குறீங்க. எப்ப பார்த்தாலும் முகத்தை பாத்திர வேண்டியது, அப்படின்ன வேண்டியது. ஏன்னா யாரையாவது பார்த்தா அவங்க வந்து இந்த மாதிரி கெட்டவங்க, இவங்க இதெல்லாம் எனக்கு செஞ்சாங்க, அதெல்லாம் ஞாபகம் வருது இல்லையா? எதனாலனா அந்த உடல்ல பாக்குறதுனால அதெல்லாம் ஞாபகம் வருது. நீங்க ஏன் உடலை பாக்குறீங்க? அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா, இவங்க பாருங்க, இவங்க வந்து பரந்தாமத்துல இருந்து நம்மள மாதிரி வந்து நடிக்க வந்தவங்க தான். பல பிறவிகள் நடிச்சு நடிச்சு இப்படி ஆயிட்டாங்க. அவங்களும் பாவம் தானே, அவங்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு சுப பாவனை, சுப ஆசை வரும். அப்பதான் வரும். உடம்ப பார்த்தா நமக்கு அந்த பல பிறவிகளினுடைய தாக்கம் தான் வரும்.
அதான் சொல்றாரு, அதை நீக்குவதற்கு அதிக முயற்சி தேவைன்றாரு. இந்த அரை கல்ப பழக்கம் இருக்குல்ல, அந்த எல்லாரையும் பார்க்குற பார்வை, அந்த பார்வையை மாத்துறது அதிக முயற்சி தேவை. கெட்ட பார்வை இருக்கக்கூடாது என்று பாபா கூறும் கருத்து மிகவும் கடினமானது என்று அனைவரும் எழுதுறாங்க. பாபா நீங்க மட்டும் ஈஸியா சொல்லிட்டீங்க, எங்களால அதை மாத்த முடியல, பார்வை அப்படிதான் போகுது அப்படின்ட்டு நம்ம எழுதுறாங்க நிறைய பேர். பிகேஸ்ன்றார், அடிக்கடி புத்தி சென்று விடுகிறது, அதிக சங்கல்பம் எண்ணம் வருதுன்றார். வருதுதான், எண்ண ஓட்டம் மாயா கொண்டு போய் விட்டுருது. இப்போது கண்களுக்கு என்ன செய்வது பாபா கிட்ட கேக்குறாங்க. சூர்தாஸின் உதாரணம் கூட சொல்றாங்க இல்லையா. சூர்தாஸ் அவர் இந்த கண்ணால நான் கிருஷ்ணரை பார்த்த கண்ணால வேற யாரையும் பார்க்க மாட்டான், கண்ணையே ஏதோ எடுத்துட்டாராம், கண்ணையே எடுத்துட்டு கண்ணையே நீக்கிட்டாராம். அவர்கள் ஒரு கதையாக ஆக்கிட்டாங்க. கண்கள் ஏமாத்துகிறது என்றவுடன் கண்களை நீக்கி விட்டார். இப்போது அந்த விஷயமே கிடையாது. அது பாபா சொல்றதுக்காக கண்ணெல்லாம் புடுங்கி போட்டுறாதீங்க. பாபா பார்வைதான் மாத்த சொல்றாரு, கண்ணையே புடுங்கி போட சொல்லல. பாபா சொன்னதெல்லாம் தப்பு தப்பா நினைச்சிட்டு சாஸ்திரத்துல தப்பு தப்பா எழுதி வச்சுட்டாங்க. கண்ணெல்லாம், அதாவது நம்ம பாபா உயிரோட இறந்துருங்கன்னா பாபா என்ன சொல்றாரு, அதுக்காக செத்து போயிருங்கன்னு பாபா சொல்லல. வாழுங்க, செத்து போனவங்க மாதிரி வாழுங்கன்றாரு. எதுலயும் தலையிடாதீங்கன்றாரு. செத்து போனவங்க வீட்டுக்குள்ளார வந்தா எல்லாரும் என்ன சொல்லுவோம், பேய் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அவங்க சொல்றத கூட நம்ம காதுல விடாது, நம்ம பேசுறது அவங்க காதுல விடாது. அந்த மாதிரி நம்ம வாழணும், எதுலயும் தலையிடாம வாழுங்கன்றாரு. அதுக்காக சாவுங்கன்னுலாம் பாபா சொல்லல. உடல்ல இருங்க, ஆத்ம உணர்வுல வாழுங்க. அதே மாதிரி கண்ணை பிடிங்கி போடாதீங்க, அந்த கண்ணுக்கு நல்ல பார்வையா மாத்துங்க. இந்த கண்கள் அனைவருக்கும் தான் இருக்குது, ஆனால் கெட்டதாக இருக்குது, இதை நல்லதாக ஆக்க வேண்டும். கண்ணை மாத்துங்கன்றாரு, பார்வையை மாத்துங்க. கண்ணை மாத்த வேணா, பார்வையை மாத்துங்கன்றாரு. வீட்டில் இருந்து கொண்டு இவ்வாறெல்லாம் இருக்க முடியாது என்று மனுஷங்க நினைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இருக்கிற மாதிரிலாம் எங்களால இருக்க முடியாது, எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது தெரியுமா, நாங்க அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, இவங்க மட்டும் எல்லாரையும் நல்லவங்களா பாருங்கன்றாங்க, அவங்க பண்றதெல்லாம் அப்பேற்பட்ட வேலையா இருக்குது, என்னால அவங்கள நல்லவங்களா பார்க்க முடியாது, இப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்ப அந்த கர்ம கணக்கு அந்த மாதிரி சும்மா அவங்களெல்லாம் திட்டணும் போல தோணுது, எதிர வர்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால சொல்றாங்க நிறைய பேர், இவ்வாறெல்லாம் இருக்க முடியாதுன்ட்டு மனுஷங்க நினைக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு பாருங்க, இருக்க முடியும் என்று தந்தை கூறுகிறார். ஏன் பிரம்மா பாபா செஞ்சு காட்டல, எல்லாரையும் தன்னோட குழந்தையா பார்க்கல, அவர் காரி துப்பிட்டு போனாரு, இருந்தாலும் இதுவும் என் குழந்தைன்ட்டு போயிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி அவரை அவ்வளோ மரியாதை பண்ணவங்க. பிகே ஆனவருக்கு பிரம்மா பாபாவை அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா எதுக்கும் பாபா கலங்கல, கவலையற்ற மகாராஜாவா இருந்தாரு. எல்லாரையும் தன்னுடைய குழந்தையா பார்த்தாரு. இது இவங்க எல்லாரும் என்னோட குழந்தைகள் தான், இவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அந்த சுபபாவனை தான் வச்சார், இருக்க முடியும்ட்டு தந்தை சொல்றாரு. சிவபாபா சொல்றாரு, பிரம்மா பாபாவும் சொல்றாரு. ஏனெனில் அதிகமான பலன் கிடைக்கிறது அல்லவா. ஏன்னா நீங்க அந்த மாதிரி கண்ணை மாத்துனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பலன் கிடைக்குது, 21 பிறவிக்கு ஆஸ்தி கிடைக்குது, பல மடங்கு செல்வந்தரா ஆவறீங்க. ஒருத்தவங்களை கூப்பிட்டு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு ஒரு 10,000 தரேன்னு சொன்னா பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணிக்குவாங்க. ஏதோ இது ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா கிட்னி இழக்க கூட தயாரா இருப்பாங்க இந்த காலத்துல. அதாவது ரொம்ப ஏழையா இருக்கிறாங்கன்னா ஒரு கிட்னியை கொடுங்க உங்களுக்கு ஒரு 10,000 தரேன்னா அதை கூட வித்துருவாங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த கண்ணை பார்வையை மாத்துனீங்கன்னா பல மடங்கு பணக்காரரா ஆகுறோம் பல பிறவிகளுக்கு. அப்ப செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு பாபா. அதிக பலன் கிடைக்கிறது அல்லவா, நீங்கள் பல பிறவிகளுக்கு பல மடங்கு செல்வந்தராக ஆகுனீங்கன்னா அப்ப நீங்க கண்ணு பார்வையை மாத்துங்கன்றாரு. அங்க கணக்கிடுவதே கிடையாது. அதாவது சொர்க்கத்துல இவ்வளவு பணம் இவ்வளவு காசுன்னு கணக்கிடவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு கொட்டி கிடக்கும். இன்றைய நாட்களில் பாபா பதம்பதி பத்மாவதி என்ற பெயர்களை தான் வைக்கிறாங்க. நீங்கள் எண்ணிலடங்காத செல்வந்தர்களாக ஆகுறீங்க. அங்க கணக்கிடவே மாட்டாங்க காசுன்றாரு. இங்க கணக்கு பண்ணி 100 ரூபாய் 200 ரூபான்னு கொடுக்குறாங்களா, அங்கெல்லாம் கணக்கே இல்லாம அள்ளி கொடுப்பாங்க. எல்லாம் தங்க நாணயம் தான். எப்போது ரூபாய் பைசா போன்றவர்களை உருவாக்குறார்களோ அப்போதுதான் கணக்கிடுறாங்க. அங்கெல்லாம் இந்த கணக்கே கிடையாது, அப்படியே அள்ளி கொடுப்பாங்க. ராஜா காலத்துல, இந்த துவாபரகத்துல இருந்தே அப்படிதான். அங்கெல்லாம் கணக்கு பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப பாருங்க சத்தியுக ராஜாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, தங்கம் வெள்ளி கொட்டி கிடக்கும், அதை யாரும் கணக்கிட மாட்டாங்க. அங்க தங்கம் வெள்ளி போன்ற நாணயங்கள் உங்களுக்கு காரியங்களுக்கு பயன்படும். முன்பு ராமர் சீதையின் ராஜ்ய நாணயங்கள் கண்டெடுத்திருக்கின்றனர். பாரதத்துல கீழே தோண்ட தோண்ட நாணயம் எல்லாம் வருது. என்ன நாணயம்னா வெள்ளி நாணயம். அது ராமர் சீதை வாழ்ந்த போது இருந்த நாணயங்கள், அதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆனா சூரிய வம்சத்தினுடையதெல்லாம் ஒண்ணு கூட வரலையாம். சூரிய வம்சத்தினுடையதே ஒருபோதும் பார்த்திருக்க முடியாது, சந்திர வம்சத்தினுடையதே பார்த்து கொண்டுதான் வருகிறீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. வெள்ளி நாணயம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். முதலில் அனைத்தும் தங்க கட்டிகளாக தான் இருந்தன. 5000 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரே பாரத நாட்டுல ஒரே தங்க கட்டிகளா தான் இருந்தன. பிறகுதான் அது வெள்ளியாக மாறியது. பிறகு பின் நாட்களில் தாமிரம் போன்றவைகளினால் உருவாக்கப்படுகிறதுன்றாரு. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் மீண்டும் தந்தையிடம் வந்து ஆஸ்தி அடைகிறீங்க. சத்தியுகத்தில் என்ன வழக்கங்கள் நடைபெறுமோ அது நடைபெறவே செய்யும். நீங்கள் சுய முயற்சி செய்யுங்கள்ன்றாரு. அங்க என்ன இப்ப வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அங்க காலங்கத்தால எப்படி எழுந்திருப்போம், எப்படி நாணயம் கொடுப்போம், எப்படி கல்யாணம் நடக்கும், எப்படி இதெல்லாம் நடக்கும், எல்லாமே சுயம்வரம் நடக்கும். இதெல்லாம் அங்க போய் பாத்துக்கோங்க. அது எப்ப நடக்குமோ அதெல்லாம் அப்ப நடக்கும்ன்றாரு பாபா. இப்ப வந்து அதுக்கு போறதுக்கு முயற்சி செய்யுங்க, நீங்க சுயமுயற்சி செய்யுங்கன்றாரு. சொர்க்கத்தில் மிக குறைவானவர்கள் தான் இருப்பாங்க. அங்க 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்துல இருப்பாங்க. ஆயுளும் கூட எல்லாருக்கும் 150 வருஷம் நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க. அகால மரணமே அங்க கிடையாது. அங்க ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக் எதுவுமே நடக்காது. எல்லாம் நல்லா 150 வருஷம் அதுக்கு வாழ்ந்துட்டு அந்த உடலை விட்டு சந்தோஷமா போவாங்க. நம் காலன் மீது வெற்றி அடைகிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம அந்த மரணத்தின் மீது வெற்றி அடைகிறோம். இப்ப மரணம் வந்தா நம்ம அழுவோமா? பிகேஸ் அழவே மாட்டோம். பாபா நினைவுல சரீரத்தை விட்டு போயிட்டே இருப்போம். மரணம் என்ற பெயரே அங்க இருக்காது. அதுதான் அமரலோகம் என்று கூறப்படுகிறது. அது சொர்க்கலோகம். சொர்க்கலோகம் அமரலோகம். அங்க ஆத்மா வந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்க. இங்க நம்ம தேகம் தேகம்னு நினைச்சிட்டு அழுதுட்டு கிடக்குறோம். அங்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு வாழ்வாங்க. இது மரண லோகமாகும். அமரலோகத்துல ஐயோ ஐயோ என்பது கிடையாது. அங்க யாராவது செத்துட்டாங்கன்னா ஐயோ ஐயோன்னு உட்காந்துட்டு திரட்டிக்கிட்டு எல்லாம் குடும்பமா உட்காந்து அழமாட்டாங்க. அங்க யாருமே அழமாட்டாங்க. யாராவது வயோதிகராகி இறக்கின்ற போது அதிக குஷி தான் ஏற்படும். இந்த வயசான உடலை விட்டு நான் ஒரு சின்ன உடலை எடுக்க போறேன்ட்டு சந்தோஷம் தான் படுவாங்க. சென்று சிறிய குழந்தையாக ஆவேன். இங்க இறக்கின்ற போது அழ ஆரம்பித்துறாங்க. ஆனா இந்த உலகத்துல பாருங்க, வயசானா கூட செத்து போயிட்டாங்கன்னா எல்லாரும் உட்காந்து அழுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஞானம் கிடைக்கிறது. ஆனா இங்க இங்க அந்த மாதிரி இருக்குது. ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. இந்த ஞானம் எல்லாம் பாருங்க நமக்கு பாபா சொல்றாரு. எவ்வளவு தாரணை செய்ய வேண்டிய விஷயம் இதெல்லாம்ன்றாரு. மற்றவர்களுக்கும் நீங்க புரிய வைக்க வேண்டியிருக்கு. இப்ப இதை நம்மளும் புரிஞ்சுக்கணும், மத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க இல்லையா. உலகமே அழற உலகமா இருக்குது இல்லையா, கலியுகம். அதனால துக்க உலகத்துல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் புரிய வைங்க. நான் ஆன்மீக சேவை செய்ய விரும்புகிறேன் என்று யாராவது பாபாவிடம் சொன்னா நல்லது செய்யுங்கன்னு தான் பாபா உடனே சொல்லுவாரு. அது அது யாரா இருந்தாலும் சரி, பாபா வந்து எல்லாரையும் செய்யதான் சொல்லுவாரு. பாபா யாரையும் வேண்டாம் என்று கூறுவதே கிடையாதுன்றாரு. ஞானம் இல்லையெனில் அஞ்ஞானம் தான் இருக்கிறது என்று பொருள். இப்ப ஞானமே இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இன்னும் அந்த அறிவு பிறக்கலன்னு அர்த்தம். அஞ்ஞானத்தினால் அதிக தீங்கு டிசர்வீஸ் செய்திடுறாங்க. சேவை நன்றாக செய்ய வேண்டும் அல்லவா, அப்போதுதான் லாட்ரி கிடைக்கும்ன்றார். மிக உயர்ந்த லாட்ரி ஆகும். பாருங்க, இது இருக்கிற லாட்ரியில இது பெரிய லாட்ரி. என்னன்னா ஈஸ்வரனுக்கு சேவை செய்யறதுதான். ஈஸ்வரனுக்கு ஹெல்ப்பா, அதாவது சகயோகியா இருந்து அவரோட காரியத்தை நம்ம செய்யறதுதான் பெரிய லாட்ரின்றாரு. சேவை செய்யுங்கன்றாரு. இது ஈஸ்வரிய லாட்ரி ஆகும். நீங்கள் ராஜா ராணி ஆகின்ற போது உங்களுக்கு பேரன் பேத்திகள் அனைவரும் அதை அனுபவித்து வருவார்கள். இங்கு ஒவ்வொருவரும் அவரவர்கள் கர்மத்தின்படி பலன் அடைகிறாங்கன்ட்டு சொல்றாரு. யாராவது அதிக செல்வத்தை தானம் செய்யறாங்க எனில் ராஜாவாக ஆவாங்க. அதாவது துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா யாராவது செல்வத்தை தானம் பண்றாங்கன்னா அவங்க அடுத்த பிறவில ராஜா ஆயிடுவாங்க. ஆனா இங்க வந்து நம்ம என்ன கர்மா பண்றோமோ அதன்படிதான் நம்ம பலன் அடையறோம்ன்றாரு. அதாவது இங்க சேமிச்சு வச்சதுதான் நம்ம அங்க போய் சொர்க்கத்துல அனுபவிக்க போறோம்ன்றாரு. அதாவது ராஜா ராணிய அவங்க சேர்த்து வச்சா பேரன் பேத்தி அனுபவிப்பாங்க அப்படிலாம் கிடையாது சொர்க்கத்துல. நம்ம என்ன இங்க சேர்த்துட்டு போறோமோ, இங்க என்ன நம்ம வந்து எவ்வளவு நேரம் பாபா யோகா பண்றோம், எவ்வளவு முரளி படிக்கிறோம், அதை தான் நம்ம எடுத்துட்டு போறோம். ஆக தந்தை குழந்தைகளுக்கு அனைத்தையும் இப்ப புரிய வைக்கிறார். நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு பிறகு தாரணை செய்யணும். இப்ப இந்த ஞானத்தை நல்லா புத்தியில போட்டுக்கிட்டு அதை வாழ்க்கையில தாரணை பண்ணணும். சேவையும் செய்யணும். நூற்றுக்கணக்கான சேவைகள் இருக்குது. சில இடங்களில் பக்தி உணர்வுடையவர்கள் மிக நன்றாக இருப்பாங்க. அதிக பக்தி செஞ்சிருந்தா தான் ஞானத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போறோம்னா அங்க பக்தி சிரத்தோட வணங்குவாங்க இல்லையா. அவங்க எல்லாம் நிறைய பக்தி பண்ணவங்கள பார்த்தாலே தெரியும். அவங்க வந்து நிறைய பக்தி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி புரிய வச்சிங்கன்னா ஏத்துக்குவாங்கன்றாரு. முகத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடியும். உங்க முகத்தை பார்த்தாலே இவங்க நல்ல பக்தி செய்யறவங்கன்றது புரிஞ்சுக்க முடியுன்றாரு. கேட்கும் போதே குஷி அடைவாங்க. சிலர்கிட்ட ஞானத்தை சொல்லி பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்படியா அப்படியான்னு கேட்பாங்க. யார் புரிஞ்சு கொள்ளவில்லையோ அவர்கள் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஞானத்தை சொல்றோம், காதுலே வாங்க மாட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லைன்ட்டு சொல்றாரு. அல்லது கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பாங்க, அவங்களாம் புரிஞ்சிக்கல ஞானத்தைன்னு சொல்றாரு. பாபா அனைத்தையும் பார்க்கிறாரு. யாருக்காவது கற்றுக் கொடுக்கவில்லை எனில் எதையுமே புரிஞ்சு கொள்ளவில்லைன்னு அர்த்தம்ன்றார் பாபா. ஒரு காதில் கேட்டு மற்றொன்றில் விட்டு விடுவார். எல்லையற்ற தந்தையிடம் வந்து எல்லையற்ற ஆஸ்தி என்ற பொருள் அடையக்கூடிய நேரம் இதுவாகும். இப்பதான் பாபா வந்திருக்காரு. இப்பதான் அவர்கிட்ட
எல்லையற்ற ஆஸ்தி, சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அடையக்கூடிய நேரம் இதுதான். எந்த அளவு அடைகிறீர்களோ அந்த அளவு ஜென்ம ஜென்மங்களுக்கும் கல்ப கல்பத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப என்ன முயற்சி பண்றீங்களோ அதேதான் அடுத்த கல்பமும் முயற்சி பண்ணுவீங்க. ஜென்ம ஜென்மத்துக்கும் இதே தான் உங்க கூட வரும். இல்லையெனில் கடைசியில் வருத்தப்பட வேண்டியிருக்கும்ன்றாரு. இப்ப யாரெல்லாம் செய்யலையோ கடைசியா வருத்தப்படுவாங்கன்றாரு. பிறகு அனைவருக்கும் காட்சிகள் ஏற்படும். நான் முழுமையாக படிக்கவில்லை, ஆகையால் பதவியும் அடைய முடியாதுன்ட்டு அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்றார். பிறகு சென்று என்ன நிலை அடைவார்கள்? வேலைக்காரனாக ஆவாங்க, சாதாரண பிரஜைகளாக ஆவீங்க சொர்க்கத்துல. அதாவது இந்த உடல்ல இருக்கும்போது நமக்கு ஒண்ணும் தெரியாது. உடலை விட்டு போகும்போது காட்சி கிடைக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம கீழே படிச்சவங்க எல்லாம் கூட ராஜா ராணி ஆட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க நல்லா தாரணை பண்ணி அவங்க வந்து ராஜா ஆயிட்டாங்க, நம்ம பிரஜை ஆயிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதனால சொல்றாரு நல்லா இப்ப வந்து நல்லா வந்து படிக்கணும். நல்லா படிக்கலைன்னா அப்ப பதவி குறைஞ்சிடும். இப்ப டாக்டர், இப்ப காலேஜ்ல சேர்றாங்க பசங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் படிக்குதுங்க. இருந்தாலும் அந்த வரிசை கிரமன்றதுனால சரியா படிக்காம ஒரு சிலது நல்ல ஒரு டாக்டர் ஆவாங்க, ஒரு சிலர் நல்ல இடத்துல போஸ்டிங்ல செட்டில் ஆவாங்க, சிலர் ஒண்ணுமே இல்லாத சாதாரண போஸ்டிங்ல இருப்பாங்க. அப்ப அந்த பச்சாதாபம் ஏற்படும் இல்லையா? அத மாதிரிதான் நமக்கும் பச்சாதாபம் எங்க ஏற்படும்னா சொர்க்கத்துல. அதாவது நம்ம இவங்கள விட நம்ம நம்ம சரியா முயற்சி பண்ணல, அதனாலதான் நமக்கு வந்து ராஜா ஆகல அப்படின்ற அந்த பச்சாதாபம் நமக்கு வரும்ன்றாரு. அதனால எச்சரிக்கிறார் பாபா. இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் செய்கிறீர்களோ அதன்படிதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும்ன்றாரு. இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதோடைய பலன் கிடைக்கும். கண்டிப்பா அது சின்னதா இருந்தாலும் அதனுடைய பலன் கிடைக்கும், பெருசா இருந்தாலும் பெரிய பலன் கிடைக்கும். சென்டருக்காக நம்ம போறோம், நம்மளால முடிஞ்சதை செய்யறோம், நம்ம பாபாவுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றோமோ அந்த அளவுக்கு பலன் அங்க சொர்க்கத்துல கிடைக்கும். புது உலகிற்காக நீங்க மட்டுமே முயற்சி செய்யறீங்க, வேற யாரும் முயற்சி செய்யறது இல்ல. நம்ம தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முயற்சி செய்யறோம். அதனாலதான் நம்ம இந்த சொர்க்க வாசல் திறக்கிறது எல்லாம் இந்து தர்மத்துல இருக்குது பாருங்க. சொர்க்க வாசல் இப்படி திறக்கிறதுனா, சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தது, அங்க அதை திறக்கிறாங்கன்னா அங்க அங்க தெய்வீக மனிதர்கள் தான் அங்க போக முடியும். மனுஷங்க தெய்வீக குணங்கள்ல மாத்திட்டாங்கன்னா, தேவதையா மாறினாங்கன்னா தான் அங்க போக முடியும். எல்லாமே கரெக்டான உதாரணம் இருக்குது. மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்றாங்க, அதுவும் இந்த உலகிற்காகத்தான். இது பொதுவான விஷயமாகும். நாம் நல்ல காரியம் செய்கிறோம் என்பது அவர்கள் எண்ணம். இப்ப ஏதாவது தானம் செய்றாங்க, வஸ்திர தானம், அன்னதானம் செய்றாங்க, அதோட பலன் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா அடுத்த பிறவில அதற்கான நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடையது 21. நம்ம இப்ப என்ன செய்யறோமோ, நம்ம அன்னதானம் சென்டர்ல போய் நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பாடு போடுறோம், சாப்பாடு செஞ்சு பிராமணர்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பிகேஸ்க்கு தான் கொடுக்க முடியும். அப்புறம் சென்டர்ல போயிட்டு நம்ம காசு கொடுக்குறோம், சென்டர்ல நம்ம பிராமணர் பிகேஸ்குள்ளார ஹெல்ப் பண்ணிக்கிறோம், ஏதோ ஒரு சேவை செய்யறோம். முரளியை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள உயிர் தானம் கொடுக்குறோம். அதாவது சாவுறோம்னு போகிறவங்கள சாவு விடாம தடுக்கிறோம் பாருங்க, அது பெரிய தானம், உயிர் தானம். இன்னைக்கே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் போவார், அவர்கிட்ட இந்த ஞானத்தை சொன்னீங்கன்னா அப்படியான்னு கேட்டு அப்படியே தற்கொலை பண்ணிக்கிறத கூட நிறுத்திட்டு கடவுளை நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு தானே வந்து சேரும். இந்த உயிர் தானம் வந்து கொடுங்கன்றாரு. அப்ப இத்தனி தானம் நம்ம பண்றோம் இல்லையா, இதுக்கான பலன் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கிடைக்கும்ன்றாரு. நீங்க என்ன சேவை பண்றீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான விஷயமாகும். எவ்வளவு முடியுமோ நல்ல காரியங்களை செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆல்ரவுண்டரா ஆகுங்க, எல்லா சேவையும் செய்யுங்க, ஒரு சேவையும் விடாதீங்கன்றாரு. ஆல்ரவுண்டரா ஆகுங்க. நம்பர் 1 ஞானி ஆத்மா மற்றும் யோகி ஆத்மாவாகவும் ஆக வேண்டும். ஞானமும் நல்லா படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், யோகாவும் நல்லா பண்ணணும், பாபா நினைவுல இருந்து ஞானத்தை சொல்லணும், ஞானியாகவும் இருக்க வேண்டும். சொற்பொழிவிற்காக மகாரதிகளை தான் அழைக்கிறீர்கள் அல்லவா? யார் நல்ல சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா ஞானம் சொல்லுவாங்க, அவங்களதான் சொற்பொழிவுக்காக கூப்பிடுறாங்க இல்லையா? சிவானி சிஸ்டர், ஜான் சிஸ்டர், இவங்கெல்லாம் பேசினாலே அப்படியே நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவங்களெல்லாம் மகாரதிகள், அவங்களெல்லாம் அழைக்கிறீங்க இல்லையான்றார். யார் அனைத்து வகையான சேவைகளையும் செய்கிறார்களோ புண்ணிய ஆத்மாவாக இருக்கவே செய்றாங்கன்ட்டு சொல்றாரு. அவங்களாம் பார்த்தாலே அவங்க எல்லா சேவையும் செய்றாங்க, எல்லா வகையான சேவைகளும் பாபாவுக்காக செய்யறாங்க. அதாவது நமக்காக செய்யறது தான், அதுதான் நம்ம அங்க போய் அடைய போறோம். அவங்கதான் புண்ணியாத்மாவா இருக்க செய்யறாங்கன்றாரு. பாடங்கள் இருக்கின்றன அல்லவா? யோகாவிலிருந்து எந்த காரியம் செய்தாலும் நல்ல மதிப்பெண்கள் அடைய முடியும். பாபா சொல்றாரு 4 சப்ஜெக்ட் இருக்குது: ஞானம், யோகம், தாரணை, சேவை. ஞானம்ன்றது நம்ம முரளி படிக்கிறது, அதை மத்தவங்க சொல்றது. தாரணைன்றது வாழ்க்கையில நம்ம இந்த தாரணை பண்றது, ஞானத்தை அப்படியே வாழ்க்கையில அப்ளை பண்றது. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இதை முற்றுப்புள்ளி வச்சுட்டு இது வந்து கல்பமா ஏதாவது நடக்குது டிராமா அப்படின்ட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, பாபா நினைவுல இருக்கிறது. யோகா பண்றது, யோகா பண்ணி அதை அப்ளை பண்றது வாழ்க்கையில, சக்தி வாங்குறது, அதை அப்ளை பண்றது, மற்றவங்களுக்கும் அதை உபயோகப்படுத்துறது, சகயோகி ஆகிறது, யோகாவை வந்து பிரயோகம் பண்றது. இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் தான். அதை வந்து சேவை பண்ணணும், மற்றவங்களுக்கும் அதை காரியத்துல பயன்படுத்தணும், நமக்காக மட்டும் இல்லாம உலகத்துக்காகவும் சேவை பண்ணணும். இதுதான் 4 பாடம். இதுல யார் பாஸ் ஆகுறாங்களோ
அவங்க தான் நல்ல மதிப்பெண்கள் அடைய முடியும். அதுவும் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்கள் ஞானம் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சேவை சென்டரில் போய் ஒரு சமைக்கிறீங்க, சென்டரில் போய் ஒரு பெருக்குறீங்க, தொலைக்கிறீங்க, எது செஞ்சாலும் சரி பாபா நினைவில் செஞ்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுப்பீங்கன்றார் பாபா. நான் சேவை செய்கிறேனா அல்லது சாப்பிட்டு தூங்குகிறேனா என்று தனது உள்ளத்தை கேளுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம பிகே ஆயிட்டோம்னா நம்ம நமக்காக தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சாகணும். நம்ம நல்ல பதவி அடையணும்னா நமக்காக நம்ம எல்லாத்தையும் செய்யணும். அதனால நான் சேவை செய்யறேன்னா இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறேனான்ட்டு நம்மளே கேளுங்கன்றாரு. இங்கே இந்த படிப்பு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது. சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேற எதாவது பாபா வேலை விடுறாரா? ஒன்றும் கிடையாது. படிக்கணும், அவ்வளோதான். மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் மனிதன்லேருந்து தேவதை ஆகிறீங்க, நரன்லேருந்து நாராயணனாக ஆகிறீங்க. அமர கதை 3வது கண் கொடுக்கும் கதை இது ஒன்றுதான். மனிதர்கள் அனைவரும் சென்று பொய்யான கதையை கேட்குறாங்க. வெளி உலகத்துல சாஸ்திரத்தினுடைய கதைகள் கேட்குறாங்க, சத்சங்கம்னு போறாங்க, பொய்யான கதையை கேட்குறாங்க. 3வது கண்ணை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்போது உங்களுக்கு 3வது கண் கிடைத்திருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா பிகேஸ் தவிர இந்த ஞானத்தை வேற யாராலையும் சொல்ல முடியாது. உண்மையை பேசுறவங்க பிகேஸ் தான். ஆனா பிகேஸ் ஒன்றும் ரெடி ஆகலை. ரெடி ஆகி ஒவ்வொரு பிகேவும் ரெடி ஆயிட்டாங்கன்னா பாபாவுடைய பிரத்யட்சம் ஆயிடும். சக்தி இன்னும் வரலை. சக்தி வந்துடுச்சுன்னா உலகத்துக்கே தெரிஞ்சிடும் பாபா வந்துட்டாருன்ட்டு. ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிகேஸ்க்கு சக்தி வந்துட்டு இருக்கு. இதன் மூலம் நீங்கள் சிஷ்யின் முதல் இடைக்கடையை அறிகிறீங்க. இந்த படிப்பில் குமாரிகள் மிகவும் தீவிர வேகத்தில் செல்ல வேண்டும்ன்றாரு. பாருங்க, இதுல யாரு முக்கியமானவங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்யாணமாகாத குமாரிகள். அவங்க எல்லாரும் தீவிர வேகத்துல போகணும் இந்த படிப்புல. சித்திரமும் இருக்கிறது. கீதையின் பகவான் யார் என்று மற்றவர்களிடம் கேளுங்க. முக்கியமான விஷயமே இதுதான். பகவான் ஒரே ஒருவராக தான் இருக்க முடியும் இல்லையா? அவர் மூலமாக தான் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி கூட கிடைக்கிறது. உலகமே வழிபடுற கடவுள் ஒருத்தர் தான். அவர் எல்லா தர்மமும் ஏத்துக்கணும்னா அவர் யாரா இருக்கணும்? அவர் தான் கீதையே சொன்னவர். கிருஷ்ணரை எல்லா தர்மமும் ஏத்துக்க மாட்டாங்க. உடல்ல இருக்கிறவர் யாரும் பகவான் கிடையாது. அப்போ அந்த நிராகார் பரம்பிதா பரமாத்மா தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கடவுள். அவர் மூலமாக தான் இந்த ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி நமக்கு கிடைக்கிறது. சொர்க்கத்தை அல்லாஹ் எவனை படிச்சார், காட்ஃபாதர் எவனை படிச்சார், எல்லா தர்மத்திலயும் சொல்றாங்க. ஆனா பேர் மட்டும்தான் மாறுது. அந்த ஒரே ஒரு கடவுள் ஒருவரே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எல்லாமே பாடப்பட்டு எல்லாமே ஏற்கனவே இருக்குது. ஜஸ்ட் எடுத்து சொல்லணும், அவ்வளவுதான். எடுத்து சொல்லும் போது புரிஞ்சுக்குவாங்க. எல்லா தர்மத்துலயும் எல்லா விஷயங்களும் எல்லாமே அங்கங்க இருக்குது. எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது தான் ஆள் இல்லை. அதுக்குதான் பிகேஸ் ரெடி பண்ணுங்கன்றாரு. இப்போ அவர் நினைவுல இருந்து நம்ம சொல்லும் போது பூட்டு தச்சு எல்லாருக்குமே பூட்டு திறந்துரும். ஆனா நம்ம அவர் நினைவுல இருக்கணும். நம்ம மாயாவசமாகாம அவர் நினைவுல இருந்து புரிய வைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அவர் மூலமாக தான் நமக்கு ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்கள், இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கோம். எல்லாருமே பரலோகத்துல இருக்கக்கூடியவங்க தான். பரலோகத்துல இருந்து தான் இங்க கீழே இறங்கி வந்திருக்கிறோம். பரலோகத்துல இருக்கிற பரம்பிதாவுடைய குழந்தைகள் தான் நம்ம. இங்க நடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போது பாவனமாக ஆவது எப்படி? பதித பாவனன் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். நாளடைவில் குழந்தைகளாகிய உங்களது மனநிலை மிக நன்றாக ஆகிடும். போக போக பாருங்க, சக்திசாலி ஆயிடுவீங்க. எது நடந்தாலும் அழமாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும்ன்றாரு. தந்தை ஒவ்வொரு விதத்திலும் புரிய வச்சு கொண்டேதான் நமக்கு இருக்கிறார். முக்கியமானது தந்தையை நினைவு செய்யும் போது ஜென்மங்களின் பாவங்கள் அழிந்துவிடும். முக்கியமானதே பாபா நினைச்சா போதும். பாவம் ஜென்மமா தலைமையில இருக்கிற சுமையெல்லாம் நீங்கிரும். நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று தனது உள்ளத்தை இப்ப கேளுங்க. சார்ட் வைக்கிறது நல்லது. சுய முன்னேற்றம் செய்து கொள்ள வேண்டும். தன் மீது கருணை காண்பித்து தனது நடத்தைகளை பார்த்து கொண்டே இருங்கள். கவனமா அட்டென்ஷன் வைங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் மூலமா விக்கிரமங்கள் நடக்குதா இல்லையா, என் நடத்தை தேவதை மாதிரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை நாம் தவறுகள் செய்து கொண்டே இருந்தால் ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும். இந்த சித்திரகுப்தன் இந்த யம தர்மராஜாவுக்கு முன்னாடி ஒரு ரெஜிஸ்டர் எடுத்துட்டு போவாராம். இவன் என்னதான் நல்லது செஞ்சுக்கிறான் பார்த்துட்டு சொல்லுன்ட்டு கேட்பாராம் யம தர்மராஜா. அது ஒன்றும் அவங்க தனியா, சித்திரகுப்தன்றது, சித்திரம்ன்றது இந்த உடல், குப்தன்றது ஆத்மா. ஆத்மாலதான் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. ரெஜிஸ்டர் நமக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை திட்டுறோம்னா அது நமக்குள்ளார பதிவாகுது. இன்னைக்கு நம்ம ஒரு தப்பு பண்றோம்னா அது நமக்குள்ளார பதிவாகுது. இன்னைக்கு நம்ம யாராவது பின்னாடி பேசுறோம்னா அது பதிவாகுது. எல்லாமே பதிவாகுது. எல்லாமே ரெஜிஸ்டர்ல பதிவாயிட்டு இருக்கு. நீங்க தப்பு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர் கெட்டுடும்னா ஆத்மாலதான் எல்லாம் ஸ்டோர் ஆகுதுன்றாரு. அதை இந்த உடலை விட்டு போனோடனே ஆத்மால எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அவர்கிட்ட போய் மாட்டிக்குவோம். இங்க தப்பிச்சிருவோம். இந்த உடல்ல இருக்கும்போது இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவோம். உடலை விட்டு போன உடனே அங்க போய் மாட்டிக்குவோம் அவர்கிட்ட. யம தர்மராஜா அவர் தான் பரம்பிதா பரமாத்மா. தர்மராஜா தான் மாத்திக்குவோம். தர்மராஜா பதில் சொல்லணும் ஆத்மா. சித்திரகுப்தன்றது ஆத்மா தான் போய் பதில் சொல்லணும் இல்லையா? இங்க எல்லாமே நடத்தைகள் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. இங்க நடத்தைகள் தெய்வீகமானதாக இருக்க வேண்டும். இங்க தேவதை மாதிரி இருந்தாதான் அங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைன்னா சொர்க்கத்துல விட மாட்டாரு, நரகத்துலதான் விடுவார். நரகன்றது துவாபரயுகம் கலியுகம்.
அப்ப எங்க வந்து நடிக்கணுமோ அங்கதான் நடிக்க முடியும். சாப்பிட என்ன கொடுத்தாலும் சரி, எங்கு அமர வைத்தாலும் சரி, என்ன கட்டளையிடுகளோ அப்படியே செய்கிறோம் என்று பாடப்பட்டிருக்குது அல்லவா. கட்டளைகளை அவசியம் சரீரத்தின் மூலம்தான் கொடுப்பார் அல்லவா. இப்ப கடவுள் வராருன்னா மேல இருந்தேவா சொல்லுவாரு. மேல இருந்து அசிரீரியா சொன்னாருன்னா எல்லார் காதுலயும் விழுந்துருமா? அவருக்கு வாய் வேணும், வாய் மூலமா தானே சொல்ல முடியும். ஒரு உடல்ல வந்துதான் நான் கட்டளை ஸ்ரீமத் கொடுக்கணும். அப்ப அவர் பிரம்மா உடல்ல வந்துதான் ஸ்ரீமத்தை சொல்றேன் இல்லையா, அதை நிறைவேற்றுங்கன்றாரு. சொர்க்கவாசல் என்ற வார்த்தை நன்றாக இருக்கிறது. இது சொர்க்கம் செல்வதற்கான வாசல் ஆகும்ன்றாரு. மதுபன் தான் வந்து சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வாசல்ன்றார். அங்க வந்தாதான் எல்லாரும் ராஜயோகம் பயின்று ராஜா ஆகக்கூடிய யோகத்தை கத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கே ராஜா ஆக முடியும்ட்டு சொல்றாரு. நல்லது. இனிமையில இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புண்ணிய ஆத்மா ஆவதற்காக மற்ற அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு பாபா சாப்பிட என்ன கொடுத்தாலும் எங்கு அமரச் சொன்னாலும் சரியே, எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது. இதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கேயே இருந்துக்கணும். என்ன சாப்பிட கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுக்கணும். யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது. எந்த பாவ காரியமும் செய்யக்கூடாது. கம்முன்னு இருக்கணும், சிவனேன்னு இருக்கணும். இதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஈஸ்வரிய லாற்றை அடைவதற்காக ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும். ஞான தாரணை செய்து மற்றவர்களுக்கும் சேவிக்க வேண்டும். நீங்க ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. அவங்களும் எல்லாருமே கஷ்டத்துல இருக்கிறாங்க உலகத்துல. துக்கம்னா துக்கம், அப்படி ஒரு துக்கம் எல்லாருக்குமே. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. மற்றவங்களோட நம்ம யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்களுக்கு பிரச்சனை. எல்லாருக்கும் இந்த ஞானத்தை சொல்லி அவங்களையும் வெளியே கொண்டு வாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக எந்த காரியம் செய்தாலும் நினைவில் இருந்து செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க நல்ல மார்க் எடுக்கணும்னா எந்த வேலை செஞ்சாலும் பாபா நினைவுல செய்யணும். வரதானம், மாயா மற்றும் இயற்கையை சேவகனாக மாற்றக்கூடிய சதா சிநேகி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. சதா சிநேகியாக இருக்கும் குழந்தைகள், அதாவது எப்பயுமே பாபாவோட அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் பாபா பாபான்னு இருக்கிறாங்க. அன்பில் மூழ்கி இருப்பதால் உழைப்பு கடினத்திலிருந்து சதா தப்பித்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்பாக மாயை இயற்கை ரெண்டுமே இப்போதிலிருந்தே சேவனாகின்றதுன்றாரு. அவங்க பாபாவோட அன்புல மூழ்கி இருக்கிறதுனால அவங்க உழைக்க மாட்டாங்க. தாதி எல்லாம் பாருங்களா, குல்சா தாதி சொல்றாங்க, நான் பாபாவை எப்படி நினைக்கிறது, மறந்து மறந்து போயிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்களாம் எப்படி மறக்கறீங்க? எனக்கு வந்து மறந்தாதானே நினைக்கிறது. எனக்கு வந்து எப்பயுமே மறக்கவே தெரியாது. எனக்கு அவரை எப்பயுமே நினைவுல அவர் இருக்கிறாரு. அதாவது எனக்கு வந்து அவரை மறக்கவே தெரியாது. எப்பவுமே எனக்கு அவரை விட்டா வேற யாருமே இல்லை, அவரை நினைச்சிட்டே தான் இருக்கேன் அப்படின்றாங்க. நம்ம வந்து எப்ப நினைக்கிறதுன்னு கேக்குறோம், அவங்க வந்து எப்ப மறக்கறதுன்னு கேக்குறாங்க. நமக்கும் அவங்களுக்கும் அதான் டிஃபரன்ஸ். அப்ப அதான் சொல்றாரு, அந்த அன்புல மூழ்கி இருக்கிறவங்க உழைக்க மாட்டாங்க, உழைப்புல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முன்பாக மாயாவும் தோல்வி அடைஞ்சிரும், சர்வெண்ட் ஆயிடும். மாயா இயற்கை ரெண்டுமே அவங்கள்ட்ட சர்வெண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சதா சிநேகி ஆத்மா எஜமானராக ஆகின்றார். மாயையும் இயற்கையும் சதா சிநேகி ஆனவரின் நேரத்தையும் எண்ணத்தையும் தன்வசம் ஈர்க்கும் தைரியம் கூட இழந்து விடுகிறது. பாருங்களேன், பாபா நினைவுல அப்படியே மூழ்கி போய் இருக்கிறோம்னா மாயா நம்ம கிட்டக வரவே முடியாது. அதுக்கு தைரியமே கிடையாது. தன்னோட நேரத்தை அவங்க மாயா வந்து அவங்கள்ட்ட போய் நேரத்தை வாங்கறது கூட, கால் ஷீட் வாங்கறது கூட பயப்படும். அவங்க எண்ணத்தை கூட மாயா வந்து எண்ணத்துல கூட வராது, தைரியத்தை இழந்துருன்றாரு. அவர்களுடைய ஒவ்வொரு நேரமும் எண்ணமும் பாபாவின் நினைவும் மற்றும் சேவையின் பொருட்டே அவங்க எப்பயுமே பிஸியா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பாபா நினைப்பாங்க, இல்லைன்னா சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களால எப்படி மாயாவுக்கு டைம் கொடுக்க முடியும்? கால் ஷீட்டே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பிஸியா இருக்கிறாங்க இல்லையா. பாபா நினைவு, சேவை. சிநேகி ஆத்மாக்களின் மனோநிலைகள் மகிமையே ஒரு தந்தையின்றி வேறு யாருமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. யார் அன்புல மூழ்கி இருக்கிற ஆத்மாக்களோ அவங்களுடைய மகிமை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு அப்பாவை தவிர வேற யாரும் இல்லை. தந்தையே உலகம் என்று பாடப்படுகிறது. அவங்க உலகமே பாபா தான். அவர்கள் எண்ணத்தாலும் அடிமை ஆக மாட்டாங்கன்றாரு. எண்ணத்துல கூட அவங்களுக்கு மாயா வராது, மாயாவுக்கு அடிமை ஆக மாட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: ஞானம் நிறைந்தவரானால் இன்னல்களும் பொழுதுபோக்கு விளையாட்டுன்னு அனுபவம் ஆகுன்றாரு. நமக்கு வர துன்பம் வரும்போது சிரிங்கன்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா இது ஒரு டிராமா, இது வந்து நடக்கணும்னு இருக்குது, நடந்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன பண்றது? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சிரிச்சுட்டு தான் போகணும். அப்ப வந்து விளையாட்டு மாதிரி அனுபவம் ஆகுன்றாரு. ஞானம் நிறைஞ்சவங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட அது பொழுதுபோக்கு மாதிரி, அதாவது ஒரு டாம் அண்ட் ஜெரி ஷோ மாதிரி அனுபவம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாமே சிரிப்பு சிரிப்பா வரும். நமக்கு நடக்கிறதுலாம் கஷ்டம்தான், ஆனா அந்த கஷ்டத்துல கூட நமக்கு சிரிப்பா வரும்.
ஏன்னா நம்மளை நோக்கி இந்த மாயெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சிரிப்பா ஒரு அனுபவமாகும். அவங்களுக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அனுபவமாகுன்றாரு. யாருக்குன்னா நாலேஜ் நிறைந்தவங்க. நாலேஜ் ஃபுல்லா நிறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. இது ஒரு ட்ராமா, இது நடக்கணும்னு இருக்கு, இதெல்லாம் எனக்கு என்னுடைய கணக்கு வழக்கு முடியுது, எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை, நான் முடிச்சுட்டு போக போறான்ட்டு அப்படி விளையாட்டா அவங்க எடுத்துட்டு போவாங்க. அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அசால்ட்டா ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அந்த நிலைக்கு நம்ம எப்போ வருவோம்னு தெரியல. அவ்யக்த சமிஞை இப்போது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள்ட்டு பாபா சொல்றாங்க. அவ்யக்த சமிஞை இப்பழைய கலியுகம் எனும் பட்டு போன மரத்தை எரித்து சாம்பலாக்க கூட்டு தியானத்தால் யோக அக்னியை கொழுந்து விட்டு எரிய செய்யுங்கள்ன்றாரு. இப்ப இந்த கலியுகம் தானே பிரச்சனையே, அதை ஃபுல்லா இந்த ஆஞ்சநேயர் வாளால முழு இலங்கையும் எரிச்சிட்டு போயிட்டாராம். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தோம்னா ஒரு ஆள் செய்ய முடியாது, எல்லா பிகேஸும் சேர்ந்துதான் இப்ப வந்து 1008 மணி நேரம் யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிகேஎஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்மளால முயன்றது எப்ப பண்ண முடியுமோ அப்ப வந்து பாபா நினைவுல அமர்ந்து யோகா பண்ணணும். எவ்வளவு மணி நேரம் பண்றோன்றதை நோட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி எல்லாரும் கூட்டா சேர்ந்து தியானம் பண்ணும்போது இந்த கலியுக மரத்தை எரிச்சிடலான்றாரு. இப்ப நீங்க யோகா அக்னியை மட்டும் கொழுந்து விட்டு எரியச்சிங்க, மத்ததெல்லாம் பாபா பார்த்துக்குவார். ஆனால் நினைவெனும் இணைப்பு சதா இணைந்திருந்தாலே ஜுவாலா ரூபமாகுன்றார். ஆனா பாபா நினைவு இருக்கணும். உட்கார யோகத்துல ஆனா எதையோ நினைச்சிட்டு இருக்கணும்னா அது வேஸ்ட். பாபாவை நினைவு இருக்கணும். மாறாக இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்பட்டால் அதனை இணைப்பதிலேயே நேரம் விரயமாகும். அடிக்கடி பறந்தாம திடீர்னு பார்த்தா கீழே புத்தி ஓடுது, இவங்க என்ன பண்ணாங்க, இது என்ன அது என்ன, அந்த விஷயம் இந்த விஷயம், அது யோகாவே கிடையாது, அது வேஸ்ட், டைம் தான் வேஸ்ட்ன்றாரு. உழைப்பும் அதிகமாகும், சக்திசாலிக்கு பதிலாக பலவீனம் அடைஞ்சிரும்ன்றாரு. இப்ப நம்மளால மனம் புத்தி ஒருங்கிணைக்கப்பட்டு பாபாவை நினைக்க முடியலன்னா டைம் வேஸ்ட், உழைப்பு அதிகமாகும், சக்திசாலி ஆகிறதுக்கு பதிலா பலகீனமா நம்ம ஆயிடுவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா பலவீனம் அடைந்துடும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.